12ஆம் நூற்றாண்டுல ஒரு பேரரசன கண்டு உலகமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருந்தது. அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, மங்கோலிய பேரரசரான செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இந்த செங்கிஸ்கான் எந்த நாட்டு மேலலாம் படையெடுத்து போறானோ, அந்த நாட்டுல இருக்கிற மக்கள பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கொடுமைப்படுத்தியிருக்கிறான். இந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி மக்கள பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1200 அந்த ஆண்டுகள்லயே பார்த்தீங்கன்னா, கொன்னு புதைச்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி வளர்ந்துகிட்டு வந்த செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசியால இருக்கிற, அதாவது டோட்டலா சைனா, ரஷ்யா, அதுக்கப்புறம் இந்த சைடு ஈராக்கு, துர்பெகிஸ்தான், அதுக்கப்புறம் எல்லா நாடு பாகிஸ்தான், எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா, மொத்தமா பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆசியாவே பார்த்தீங்கன்னா, தன்னோட கைக்குள்ள வச்சிருந்திருக்கான் இந்த செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு பேரரசன். இப்படி ஆசியாவே பார்த்தீங்கன்னா, தன்னோட கைக்குள்ள வச்சிருந்தாலும் இந்த செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாக்குள்ள உள்ள வரவே இல்லை. அதாவது சொல்ல போனா யூரோப்ல பார்த்தீங்கன்னா, எப்படி அலெக்சாண்டர் அந்த டோட்டலா கைக்குள்ள வச்சிருந்தாரோ, அது மாதிரி ஆசியா பார்த்தீங்கன்னா, செங்கிஸ்கான் தான் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கைக்குள்ள வச்சிருந்திருக்கான். தன்னோட குதிரை போற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனோட நாடா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திறமை மிக்க ஒரு படையை பார்த்தீங்கன்னா, இந்த செங்கிஸ்கான் வச்சிருந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனோட போரோட வெற்றிக்கு காரணமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குதிரை படைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 1.5 லட்சம் வீரர்களை பார்த்தீங்கன்னா, அவனோட படையில வச்சிருந்திருக்கான். இதுல அவனோட ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா, இந்த குதிரைகள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு வீரன் கிட்டத்தட்ட நிறைய குதிரைகளை வச்சிருப்பானுமா. அதனால அவங்க எங்க போறதுனாலும் ஈஸியா களைப்பாராம போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த போர் திறன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நுட்பமா இருந்திருக்குது. அதே மாதிரி எந்த நாட்டு மேல போர் தொடுத்து போறானோ, அந்த நாட்டுக்கு போருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற வீரர்களை பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பயமுறுத்திட்டு, அதாவது அவங்க மனதளவுல பார்த்தீங்கன்னா பயமுறுத்திட்டு, அதுக்கப்புறம் தான் போய் சண்டைக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கான். இப்படி பெரிய பெரிய நாடுகளே பார்த்தீங்கன்னா, ஈஸியா பிடிச்ச செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாக்குள்ள வரதுக்கு உண்மையிலுமே பயந்து திரும்பி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கறப்ப, மெயின் ரீசனா பார்த்தீங்கன்னா, நம்மளோட காலநிலை, அதாவது தட்பவெப்பநிலை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா செங்கிஸ்கான் நம்ம உள்ள வரப்ப இங்க பார்த்தீங்கன்னா, கோடை காலமா இருந்திருக்குது. அதனால அவங்க பார்த்தீங்கன்னா, மங்கோலியால டோட்டலா பார்த்தீங்கன்னா, உறைபனியா இருந்திருக்கும். ஆனா இங்க வரப்ப அந்த வெயில் அப்படிங்கிறது அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னு சொல்றாங்க.